وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلم خائنة الأعين وما تخفي الصدور صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يقال صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் மிகச் சிறப்பான நம்முடைய ஆன்மீக இஸ்திமா மனிதர்களினுடைய உணர்வுகளை உள்ளங்களை எண்ணங்களை ஒரு மிக தெளிவான இடத்தை நோக்கி அமைக்கிற ஒரு இஸ்திமா. நம்முடைய உணர்வுகளுக்குள்ளால் அல்லாஹுவின் நினைவுகளை கொண்டு வருகிற இஸ்திமா. இஸ்திமாக்கள் நிறைய நடக்கலாம். ஒவ்வொரு இஸ்திமாக்களுக்கு பின்னால் நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்பது என் எண்ண ஓட்டங்களோடு என் உணர்வுகளோடு என் சிந்தனைகளோடு அல்லாஹுவினுடைய முழு கவனத்தையும் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்கள் தரீகாக்களின் அடிப்படை. தரீகாக்களை பற்றி யார் எப்படி விளங்கினார்களோ எப்படி விளங்கி பையத்தானார்களோ அவர்கள் எல்லோருக்குமாக நாம் சொல்வோம், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ்வின் நினைவில் கொண்டு உட்கார வைத்து விடுவது. ஆயிரம் ஆயிரம் அடிப்படைகளை தாண்டி வணக்கங்கள் வழிபாடுகள் திக்ருகள் இது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு சின்ன செயலா இருந்தாலும் இது ரப்பினுடைய பார்வை விட்டு மறையவில்லை என்கிற உணர்வை ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் கொடுப்பதுதான் ஷேகுமார்களின் மிகப்பெரிய இலக்கு. இங்கே சங்கை மிக்க நமது சபையின் சிறப்பான ஷேகாக மரியாதைக்கும் அன்புக்கும் உரித்தான சபியுல்லா கலிஃபா பெருந்தகை இங்கே ஒரு நல்ல பணியை தொடர்கிறார்கள். இந்த நிகழ்வை காலையிலிருந்து தலைமை தாங்கி மிகச் சிறப்பாக ஒரு முன்மாதிரி மாடலோடு எங்களுடைய ஷேகுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலை அல்லாஹ்வுடைய மன்னரை பிரகாசமாக்குவானாக. அவர்கள்தான் எங்களுக்கும் ஷேக். இங்கே சங்கை மிக்க நமது தலைவர் ஜலாலுதீன் ஹசரத் தாமத் பரக்காத்து அவர்களுக்கு ஷேக். நம்முடைய கலீஃபா நம்முடைய ஷேகுனுடைய ஷேகான குலாமுதீன் சாஹிப் ஷேகுனா அவர்களுக்கும் அவங்க ஷேக், மிகப்பெரிய ஷேக். லட்சக்கணக்கான இதயங்களை அல்லாவின் பக்கம் திருப்பியவர்கள், ஆயிரக்கணக்கான உலமாக்களின் சிந்தனையில் அல்லாவை கொண்டு போட்டவர்கள்.
அல்லாஹ்வுடைய மன்னரையை என்றும் ஒளிமயமாக்கி வைப்பானாக. அந்த பாட்டையில் தரீகாக்களின் மஜ்லிஸ்களை வழிநடத்துகிற ஹதரத் பெருந்தகை இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை நெடுகிலும் வணக்கத்துல என்ன அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற மாதிரி தான் நான் வணங்கணும். அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற சிந்தனை இல்லாம வணங்க முடியாது. நான் ஒரு அல்லான்னு சொன்னாலும் என் ரப்பு என்ன பார்க்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வினுடைய பவர் கூடியது. அல்லாஹ் என்று நான் சொல்றது முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கீழ் நான் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு தான் அந்த அல்லாஹ்வின் பவரை கூட்டுகிறது. திக்ருங்கிறது வெறும் நாவின் உச்சரிப்பு அல்ல. வெறும் நாவின் உச்சரிப்பை நாங்க கொடுப்போம். அதை செய்ய ஆரம்பிக்கிற போது அது கல்புக்குள் வடிவமாகி இரத்தத்தில் கலக்கும் வாழ்க்கையை பெற்றுவிடும். இரத்தத்துல கலந்துடுறது. அல்லாஹ்வோடு என்னுடைய வாழ்க்கையை ஆக்குறது, வணக்கத்தை ஆக்குறது இல்லை, வாழ்க்கையை ஆக்குறது. வாழ்க்கையில் ஒரு பங்கு தான் வணக்கம். வணக்கம் என்பது வாழ்க்கையில் ஒரு பங்கு. நம்மை பொறுத்தவரையில வணக்கம் என்றால் லுஹரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வணக்கத்திற்காக ஆக்கினோம். இன்னொரு செய்தியும் நான் சொல்ல வேண்டும். சாலிஹீங்கள் வணக்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பதோல் வணங்கினார்கள் என்றால் அவங்க வாழ்க்கையும் வணக்கமும் ஒன்றாக ஆக்கி கொண்டார்கள். அப்ப 24 மணி நேரம் அல்லாஹ், கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடன் அவன் பார்க்கிறான் என்ற இடத்தில் நான் வாழ்வது, தலைப்பு அப்படி கொடுத்திருக்காங்க. அந்தாபுதல்லாஹ கான்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வணங்கு என்றார்கள் நபி பெருமானார். ஏன்? அவனை பார்ப்பதை போல் வணக்கம். வணக்கம் என்பது தொழுகை மாத்திரம் அல்ல, நல்ல சொற்களும் வணக்கம், நல்ல நட்பும் வணக்கம், நல்ல செயலும் வணக்கம், திக்ரும் வணக்கம், அழகாக என் மனைவியோடு நடப்பதும் வணக்கம், மக்களோடு சரியாக பழகுவதும் வணக்கம், நேர்மையான வியாபாரமும் வணக்கம், வியாபாரத்தில் மோசடி இல்லாமல் இருப்பதும் வணக்கம். அப்படி நீங்கள் பாருங்கள், 24 மணி நேரமும் என் வாழ்க்கையே வணக்கமாகிறது. வாழ்க்கையே வணக்கம். எனவேதான் தலைப்பை கொஞ்சம் விரிவாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வாழ்வது, அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வாழ்வது. எந்த செயலும் அவன் பார்வைக்கு உட்பட்டு நான் செய்துவிட முடியாது. எதை செய்வீர்கள்? எங்கே ரப்பு இல்லை, எங்கே அவனை நீங்கள் காணாக்கிவிட்டு வாழ முடியும், செயல்பட முடியும்? அப்படி நீங்கள் வாழ ஆரம்பித்தால் எங்கே தவறு நடக்கும், எங்கே அத்துமீறல் ஏற்படும், வரம்பு மீறல் ஏற்படும், குடும்பங்களிலே விவகாரங்கள் எங்கே வரும், அண்ணன் தம்பிகளுக்கிடையே விரிசல் ஏன் ஏற்படுகிறது, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏன் உருவாகிறது? மனைவியின் பார்வையும் அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன், கணவனின் பார்வையும் அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன் என்ற உறவுகள் வறுமையானால் அந்த குடும்பம் எத்தனை மங்களமாகிவிடும். இன்றைக்கு தரீகாவின் பேரால் நாம் ஆசைப்படுகிறோம், ஒவ்வொரு தனி மனிதனும் 24 hour வாழ்க்கையில் நிம்மதியாகணும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும். அப்படி எல்லாம் சாத்தியமா? சஹாபாக்கள் முன்மாதிரி, வலிமார்கள் முன்மாதிரி, சூஃபிகள் முன்மாதிரி, முன்மாதிரிகளுக்கு தலைவராக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, முன்மாதிரியின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. பிரச்சனையே இல்லை. குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சிறிய விவகாரங்களில் அன்னலாரின் முகம் சிரித்துக் கொண்டிருந்தது என்ற செய்தி எத்தனை மகத்தானது. அன்னலாரோடு நான் கொஞ்சம் கோபமாக பேசினேன், ஆயிஷா நாய் சொல்வாங்க, கொஞ்சம் கோபமாக பேசினேன். நம்ம மனைவி நம்மகிட்ட கோபமா பேசுனா முகத்துல வாட்ட நமக்கு வரும், முகம் மாறும், ஒரு சிவப்பு வரும், அந்த கோபம் நம்மகிட்ட பிரதிபலிக்கும். நான் அன்னலாரோடு கோபமாக பேசினேன், பேசிவிட்டு நான் அன்னலாரின் திருமுகத்தை தான் பார்த்தேன், அன்னலார் புன்னகையுடன் இருந்தார்கள். அது அங்க அழகான வாழ்க்கை. பேசும்போது யாரு கோபப்பட்டாலும் அந்த கோபம் தெரியும். ஆனால் குடும்பத்துல கோபத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. ஒருவரின் கோபத்திற்கு இன்னொருவர் பதில் கோபத்தை காட்டுவது அது குடும்பத்திற்கு அழகல்ல. அன்னலாரை நான் பார்த்தேன், அவர்களின் புன்னகை காணாகவில்லை. அப்படியானால் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை என்பது பிரச்சனைகளுக்கு மேலால் நிம்மதி, பிரச்சனைகளை தாண்டி அழகான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது யாருக்கு கிடைக்கும்? என் ரப்போடு நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு யாருக்கு கிடைத்ததோ, நான் இப்போது தெளிவாக சொல்கிறேன், எப்போதும் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொன்ன வாழ்க்கை இல்லையா?
ஈமானுக்கு அடுத்து அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், ஈமான் இருந்தது. அதற்கு பின்னால் அமல்களை சொல்றான் சரியா ஆயத்துல. இந்த ஆயத்தில் ஈமானுக்கு பின்னால் அவங்க உள்ளம் நிம்மதியாக இருந்தது. ஈமான் இருந்தது, உள்ளம் நிம்மதியானது. என்ன நிம்மதி? பிதிக்ரில்லாஹ், என் நினைவில் நிம்மதியானது. அப்ப நிம்மதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு சொந்தம் அல்ல. ராத்திரி நிம்மதி இல்லையா தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வரல? மனப்போராட்டம் இருந்துச்சு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? ஹார்ட் கனமா இருந்துச்சு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? ரொம்ப கவலையா இருந்துச்சு தூக்கம் வரல. என் இரவு கூட தூக்கம் வருவதற்கும் நிம்மதி தேவை. எப்ப நான் நிம்மதி இல்லாம வாழ்வது? ஈமான் எப்படி 24 ஹவரும் என் இதயத்தில் இருக்க வேண்டுமோ, நிம்மதியும் 24 மணி நேரம் இருக்கணுங்கிறாங்க இந்த ஆயத்துல. அல்லதீன ஆமனு, ஈமான் இருந்தது. அல்லாஹ்வின் நினைவில் உள்ளம் நிம்மதி பெற்றது. ஈமான் காலையில இருந்துச்சு ராத்திரி இல்ல, அவர் மூமினா? பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் யஸ்பிஹு மூமினா வ யம்சி காஃபிரா, காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக இருப்பார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. ஒரு காலம் வரும் காலையில் மூமின் மாலையில் காஃபிர், மாலையில் மூமின் காலையில் காஃபிர். அதல்ல நம்ம வாழ்க்கை. ஈமான் என்பது என்றைக்கு துவக்கினோமோ மன்னரை உள்ளே போகிற வரையிலும். எனவேதான் மன் கால ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஈமான் பிரதிபலிக்குமா, தஹலல் ஜன்னா, அவருக்கு கேள்வி கணக்கை எல்லாம் தாண்டி சொர்க்கம் போய் விடுவார். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் கடைசியில் அந்த நாவல களிமா வரணும். எப்ப வரும்? அத்தோடு இருக்கிற போது வரும். அதே பழக்கமானால் வரும். எது பழக்கமோ அதுதான் யாரும் ஆதரவு கொடுக்க முடியாத நேரத்தில் வெளிப்படும். நான் சக்கராத்து பல பேருடைய சக்கராத்தை படிச்சேன். சக்கராத்துடைய பல பேருடைய வாழ்க்கையை படித்தேன். ஒருவர் வியாபாரம் உப்பு வியாபாரி, உப்பு வேணுமா உப்பு வேணுமான்னு சத்தம் போட்டுக்கிட்டே போனாருன்னு படித்தேன். சக்கராத்திலும் உப்பு 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 என்று சொல்லி ரூஹு பிரிந்தது. அவர் 24 ஹவர் அந்த வேலை தான், ராத்திரி பகல அலைவார், உப்பு உப்புண்டு. கடைசியிலும் அதை சொல்லியே ரூஹு பிரிந்தது. நான் குறை சொல்லவில்லை வியாபாரத்தை. இங்கே மனித வாழ்க்கைக்குள்ளால் எதை நான் தொடர்ச்சி பழக்கமாக்கி கொண்டேனோ அதுதான் என் கடைசியாகவும் இருக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய அமல்ங்கிறது இன்னைக்குள்ள அமலை வச்செல்லாம் தீர்மானிக்க முடியாது. மனிதனின் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி? இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் அமல்கள் அத்தனையும், நீங்கள் தொழுகிறீர்கள், நோன்பு வைக்கிறீர்கள், இன்னொரு பக்கம் திக்ருடையவர்கள், இன்னொரு பக்கம் தியானம் உடையவர்கள், சதகா உடையவர்கள், இந்த அத்தனை அமல்களும் பில் ஹவாத்திம், முடிவை கொண்டே தீர்மானிக்கப்படும். முடிவின் போது என்ன இருக்கிறது, சக்கராத்தில் என்ன வெளிப்படுகிறது, அப்படியானால் என் உள்ளத்தின் நிம்மதி இறைவனை கொண்டு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிட்ட நேரமா, திக்ரு செய்யற நேரமா, தொழுகையின் நேரமா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை டோட்டல் அல்லாஹ்வின் நினைவில் நான் வாழ. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப கை சேதம் என்னன்னா, திக்ரு செய்யும் போது கூட அவன் ஞாபகம் வர்றதில்லை, தொழுகையில் அவன் ஞாபகம் வர்றதில்லை, அவனை நினைக்கிற இடத்திலேயே அவனை நினைக்க முடியல. இந்த விலகினத்தை எல்லாம் போக்கி ஆக வேண்டும். ஷேகுமார்களின் பெரிய தியாகம் ஒவ்வொரு இதயத்துக்குள்ளாலும் அவருடைய உடல்ல ஹார்ட் துடிப்பு இருக்கு பத்தியலா, ஹார்ட் துடிப்பு அல்லாஹ் அல்லாண்டே சொல்ல வைக்கிறது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு செய்தியை. ஒரு ஷேகு கான்காவை பார்க்க வந்தாங்க, கான்காவை சுத்தி பார்க்க வந்தாங்க ஒரு ஷேகு. அப்போ சீடர்கள் முரீதுகள் எல்லாம் கூட வர்றாங்க. கூட வந்த போது கான்காவுடைய கட்டிட வேலை நடக்குது. கான்காவுடைய கட்டிட வேலை. ஷேகு வரும்போது மேல இருந்து அந்த கட்டிடத்திற்காக நட்டி வைக்கப்பட்ட ஒரு மரக்குச்சி அவங்க தலையில விழுந்துட்டு, முரீதுகள் மேல விழல, ஷேகு மேல விழுந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பார்வை, பெரியவங்க ஏதாவது கொஞ்சம் குடல் சரியில்லாம படுத்துட்டாங்க, ஒரு பெரிய சூபி கொஞ்ச நாள் படுக்கையில விழுந்துட்டாங்க, அவங்க ரொம்ப நாளா படுக்கையில இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட இப்படி ஒரு பார்வை போகுது. எப்படி அவர் நல்லவரா இருந்தாரு, நிறைய அமல்லாம் செய்தார், பல பேருக்கு ஹிதாயத்துக்கெல்லாம் உதவியா இருந்தாரு, ஏன் அவர் சக்கராத் ரொம்ப மோசமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்ன பாவம் செய்தாரு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை. நல்ல ஞாபகம் வைங்க, அல்லாஹ்வினுடைய சோதனையின் கொஞ்சம் கடுமை சாலிஹீங்களுக்கும் தான் அதிகமாக ஏற்படும். சாலிஹீங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஒரு மிகப்பெரிய பிரபலியமான ஷேக் 3 வருஷம் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருந்தாங்க. 3 வருஷம் மூச்சு பேச்சு இல்லை.
சாப்பாடு மட்டும் மூக்கல் அப்படி கொடுப்பாங்க. சில நேரத்தில் வாய் வழியா போச்சு. 3 வருஷம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகளில் ஒருவர் படுத்த படுக்கையாவே நீண்ட நாள் இருந்தார். படுத்த படுக்கையாக. எல்லாரும் சந்திக்க வர்றாங்க, கொஞ்சம் சந்திக்க வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றார். என்ன காரணம்? மக்கள் இயாதத்துல் மரீதுக்கு வரத்தான் செய்வாங்க. பல வருடங்களாக படுக்கையானார், படுக்கையில் இருக்கிறார். அன்னலாரின் சுகபத்தை பெற்ற சஹாபி. நான் கேட்கிறேன், அந்த சஹாபி ரசூலை பார்த்ததற்காக அல்லாஹ் பெருசுதான கொடுக்கணும்? பெருமானாரோடு பழகியவர் இல்லையா? ரொம்ப நாளா மக்களை சந்திக்க வர்ற போது வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்கிறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்கிறாங்க, எப்படி உங்களை யாதத்துக்கு வர்றாங்களே, நோய் நல விசாரிக்க வர்றாங்களே? இல்லை, என்னோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், வேண்டாம், அதாவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா. நல்ல ஞாபகம் வையுங்கள், சாலிஹீங்களும் ஷேகுமார்களும் சூஃபிகளும் கொஞ்சம் முடக்கமாகிறார்கள் என்றால் அது பாவத்தின் அடையாளம் என்று சொல்லி முடித்து விடாதீர்கள். அது அல்லாஹுவின் மிகப்பெரிய அவர்களின் தர்ஜாவை உயர்த்துவதற்காக தரப்படுகிற பாக்கியம். ஷேகுனுடைய தலையில மரக்கம்பு விழுகிறது. மற்றவங்க எல்லாம் கூட தான் வந்தாங்க, முரீதுகள் மேல விழல. உங்களுடைய பாடத்திற்காக சொல்கிறேன், அல்லாஹ்வை நெருங்கும் போது சோதனைகளும் கொஞ்சம் கூடும். நபி பெருமானாரின் தர்பாருக்கு தான் வந்தார் ஒருவர். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, நல்ல யோசிச்சு சொல்லுன்னாங்க. இல்ல ரொம்ப யோசிச்சு தான் சொல்றேன். சர்க்கார் சொன்னாங்களா, அப்படியா, இஸ்தஇத்தலில் பலா, சோதனையை தாங்க தயாராகிவிடு. யார் அல்லாஹ்வை நேசிக்கிறது? சோதனை என்பது வேதனைக்காக என்று விளங்குவீர்களேயானால் நான் பொருளில் தவறு செய்கிறேன் என்று அர்த்தம். சாலிஹீங்களுக்கு வரும் சோதனை வேதனைக்கு அல்ல, அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. அல்லாஹ் சோதனையை கொடுத்து சில பேரை தண்டிக்கிறான், சோதனை கொடுத்து சில பேரை மன்னிக்கிறான், சோதனை கொடுத்து சில பேரை தேர்ந்தெடுக்கிறான், பாவிகளை மன்னிக்கிறான், அவனை மறுக்கிறவர்களை தண்டிக்கிறான். அல்லாவின் நெருக்கத்தில் இருப்பவர்களை அவன் மிகப்பெரிய அளவில் தேர்ந்தெடுக்கிறான், சோதனை கொடுத்துதான் தேர்ந்தெடுக்கிறான். நபிமார்களை விட சோதனை சந்தித்தவர்கள் யார்? அஷத்துல் பலாயா லம்பியா, சோதனைகள் கடுமையானவர்கள் நபிமார்கள் என்றார்களே. மாநபி என்ன நபிமார்கள் பாவமா செய்தார்கள்? மாசூமீன்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. மாசூம்னா பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற அந்த அடையாள சொல் நபிமார்களுக்கே சொந்தம். நபிமார்களுக்கு பேர் மாசூம், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் அஷத்துல் பலாயா லம்பியா, கடும் சோதனை நபிமார்களுக்கு என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு நான் சொல்றேன், நீங்களும் விளங்கிடணும். நம்ம ஒரு ஷேக்கிட்ட பையத்தாகிறோம், கொஞ்சம் அமல்கள்ல இருப்போம், திக்ர்ல இருப்போம், தியானத்துல இருப்போம். ஏதாவது நம்ம வீட்டுல கஷ்டம் வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்வார், என்னமோ அவங்க வீட்டுக்காரர் ஒரே தரிகா அல்லா ஷேக்குன்னு போனாலே எவ்வளவு கஷ்டம் வந்துட்டு பாத்தியலா, நானா நல்லதானே இருக்கேன். உடனே நம்ம வீட்டு அம்மா நம்மகிட்ட சொல்லும், நீங்க இந்த வீட்டை தூக்கிட்டு அலையிறதுனாலதான் கஷ்டப்படுறீங்க, ஒரே தரிகா ஷேக்குன்னு போறதுனால நம்ம வீட்டுல ஒரே சோதனையா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். நமக்கு கொஞ்சம் தளர்ச்சி வரும். நீங்க தெளிவா சொல்லணும், எனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் உனக்கும் எனக்கும் உயர்வுக்காக வந்திருக்கிறது. இந்த வீடு உயர்த்தப்பட போகிறது, இந்த வீடு பரக்கத்து நிறைய போகிறது. சாலிஹீன்களை அல்லாஹ் சோதிப்பான், அவர்களை எந்த காலத்திலும் வேதனைப்படுத்துவதில்லை. ஷேக்குடைய தலையில கட்ட விழுது, முரீதுகள் எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க. பாவா அந்த கட்டத்தில் அந்த கட்டை விழுந்து அடுத்த நிமிஷம் தலை உடைஞ்சு ரத்தம் வலி, கீழே ரத்தம் சிந்துது. முரீதுகள் எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு அவங்கள பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கீழே விழுந்துடக்கூடாது, மயக்கம் ஆயிடக்கூடாது. ஷேக் அப்படி கீழே சாயிறாங்க, சாஞ்சா தூக்குறாங்க. விடுங்கன்னாங்க. நான் கீழே விழல, மயக்கம்லாம் வரல, ரத்தத்தை பாருங்கள் என்றார்கள். ரத்தத்தை பார்த்த போது ஷேக் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் ரத்தத்தை பார்க்கறாங்க. ஆச்சரியம், அந்த ரத்தம் அல்லாஹ் என்ற வடிவத்தில் விழுந்திருக்கிறது. அல்லாஹ் என்ற வடிவத்தில் விழுந்திருக்கிறது. சொன்னார்கள், அல்லாஹ் என்று லட்சம் முறை சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் என்று பல லட்சம் முறை என்னை கல்பிலே ஆக்கி இருக்கிறேன், என் உடலிலும் உள்ளத்திலும் அல்லாஹ்வை கொண்டு வந்தேன். இப்போது அல்லாஹ் எனக்கு வெளிச்சமாக்கினான், ஓடும் இரத்தத்திலும் அல்லாஹ்வே ஓடிக்கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் என்ற எழுத்து வடிவத்தில் அந்த ரத்தம் சிந்தி இருக்கிறது. ஷேக் சிரிச்சாங்க, பார்த்தீர்களா, அல்லாஹ் எனக்கு படித்து கொடுத்தான், நீ உன் ரத்தத்தில் என்னை வைத்திருக்கிறாய் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் சோதனை களம். ஆனால் சோதனையை கண்டு பின்வாங்கி விடுவீர்களே, ஆனால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் தூரமாகிறது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் ஓடிவா. உலகத்துல எதை பயந்தாலும் அதை விட்டுட்டு ஓடணும். ஏழை பயந்தா ஓடணும், அதை விட்டுட்டு ஓடணும். பாம்பை பயந்தா அதை விட்டுட்டு ஓடணும். எதிரிய பயந்தா எதிரி இங்க நிக்கான்னு அங்க ஓடணும். அல்லாவை பயந்துட்டோம்னு சொன்னா அல்லாவை விட்டுட்டு ஓடுறது இல்ல, அல்லாவை நோக்கி ஓடுவது. அல்லாவை நோக்கி அல்லாவின் பக்கம் ஓடி வாங்குறான். யாரு? அல்லாவுடைய அச்சம் உள்ளவங்க. அச்சம்னா என்ன? 24 hours அல்லாவை கண்ணுக்கு முன்னால வச்சு பார்க்கிறார். அவர்தான் அல்லாவின் உண்மையான தக்வா உடையவர். இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. எங்கேயோ காணாக்கி இருக்கிறோம். உலகத்தின் சின்ன சின்ன பொருள்களுக்கு முன்னால் காணாக்கினோம், அற்ப விஷயங்களுக்கு முன்னால் காணாக்கினோம். யாருக்காவது ஏமாத்தணும்னு நினைக்கிற போது, மோசடி நினைக்கிற போது, என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று நினைத்தால் ஏமாற்று போகிவிடும், மோசடி போகிவிடும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவீர்கள். அப்போதுதான் நப்சுக்கு ஒரு பெரிய வேலை, ஷைத்தானுக்கு ஒரு பெரிய வேலை. எப்படியாவது என்ன கவிழ்த்தரணும்னு சொல்லி அந்த நிமிஷம் அல்லாவை மறக்கடிச்ச வைக்கிறது. அல்லாவை மறந்த போது அந்த ஒரு நொடி நான் மோசடி செய்து விடுவேன், ஏமாற்றி விடுவேன், துரோகம் செய்து விடுவேன், என் கடமையில் இருந்து வெளியே போய் விடுவேன். அப்புறம் நான் கவலைப்பட்டு போனது தானே அந்த செகண்ட். அதனாலதான் நப்சுல எச்சரிக்கை, நப்சின் மீது எச்சரிக்கை. நான் போரும் இந்த பாதையில் எப்போதுமே அல்லாஹ் அல்லாங்கிற வாழ்க்கை தான். ஆனா எந்த நிமிஷத்துல என்ன அதை விட்டு வெளியாக்கும் தெரியாது. அத ரசூல் சொன்ன வார்த்தை, இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், முடிவுல தான் இந்த அமல்களினுடைய வெளிச்சம் தெரியும். அமல் செய்துட்டே இருக்கிற முடிவு. அப்ப கடைசி வரைக்கும் பயப்படணும் இந்த வாழ்க்கையில. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு இதே நிலை தொடரணும். நான் சொர்க்கவாசின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஹஜ்ரத் நீங்க போகும்போது என்ன கூட்டு போயிடுங்கன்னு. நான் சொன்னேன், பாவா நீங்க போனா என்ன கூட்டு போயிடுங்கன்னு. எனக்கு என்ன கன்ஃபார்ம் சொர்க்கம்? கடைசி மூச்சு வரையிலும் போராட வேண்டும். பல சாலிஹீங்கள் கடைசி வரையிலும் அல்லாஹ்வுடனேயே போனாங்க, கடைசி வரையில் அல்லாஹ்வோடு போறாங்க. சக்கராத்தில் கலிமாவை சொல்ல போது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போத்தா போயிட்டாங்க. அந்த கடைசி நிமிடம் சொல்ல மறுத்துட்டு போயிட்டாங்க. நேற்று வரைக்கும், ராத்திரி வரையிலும், பகல் வரையிலும் லட்ச மக்களை அல்லாஹ்வுடைய நினைவில் கொண்டு நிறுத்தியவர்கள். அதனாலதான் நபிமார்கள் உட்பட செய்தனா சகல் சொல்வாங்க, நான் பல சாலிஹீங்களை கண்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சாலிஹீங்கள் அவங்க சொன்ன பதில், கடைசி வரைக்கும் எங்களுடைய ஹாத்திமா அழகாகணுமேன்னு கவலைப்பட்டோம். நாங்க கடைசி வரைக்கும் எது அழகாகணும்? ஹாத்திமா, எங்க முடிவு அழகாகணுமே. இப்ப நான் ஒரு ஷேഖா வாழ்றேன், ஷேഖோடு வாழ்கிறேன், திக்ரோடு வாழ்கிறேன், குர்ஆனோடு வாழ்கிறேன், தஸ்பீகோடு வாழ்கிறேன், என்னுடைய முடிவு அழகா இருக்க வேண்டுமே. அதை நோக்கி நான் பயணிப்பதுதான் ரப்புடனேயே என் மொத்த நேரத்தையும் ஆக்குவது. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய நினைவும் பல நேரம் அவனை மறப்பதும் வாழ்க்கையானால், மறக்கும் நேரம் ஆபத்தான நேரம் இல்லையா? மறக்கும் நேரம் ஈமான் பிரிக்கப்படும் நேரமாகி விடக்கூடாது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், ஒரு மூமினை பற்றி விளக்கம் சொல்வார்கள், லா யஷ்ரிபு ஷாரிப் வஹுவ மூமின் ஹீன யஷ்ரப். ஒரு மூமின் மது அருந்துவான் என்றால், ஒரு மூமின் மது அருந்துவான் என்றால் அவன் மது அருந்தும் அந்த நேரத்தில் அவன் மூமினாக இருப்பதில்லை. ஹதீஸை நல்ல கவனிக்கணும். லா யஷ்ரிபு ஷாரிப் ஹீன யஷ்ரப் வஹுவ மூமின். மது வருந்துபவர் மது வருந்தும் நேரத்தில், போதை பொருளை உட்கொள்பவர், கஞ்சாவை பயன்படுத்துபவர், அந்த நேரத்தில் அவர் மூமினாக இருப்பதில்லை. அப்படியானால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, அப்படியானால் என்ன மூமினா இருக்கலன்னா என்ன அர்த்தம்? யுன்ஸவுல் ஈமான் மின் கல்பி, கல்பை விட்டு ஈமான் வெளியில போயிடும்னா. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது சொன்னாங்களா, இப்படி கையை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஷப்பக பைன அஸாபி, விரலை கோத்து காட்டுறாங்க. பாத்தீங்களா, இப்படி மனிதனின் உடலோடு உள்ளத்தோடு உணர்வோடு ஈமான் இருக்கிறது, இப்படி காட்டுறாங்க.
அப்துல்லா இப்னு அப்பாஸ் உம்மத்துல காட்டுறாங்க, ரசூல் சஹாபாக்கிட்ட காட்டுறாங்க. இப்படி ஈமான் எப்படி இருந்துச்சு? இந்த கை கவனிச்சுக்கோங்க. ஒரு செய்தி சொல்றது இல்ல, அதனுடைய அத்தனை ஆழத்தையும் உள்ள போய் நின்று சொல்றது. அந்த ஈமான் இப்படி இருந்தது, இணைந்திருந்தது. எப்போது ஒரு மனிதன் மது வருந்துவானோ, எப்படி அது அப்படி லூஸ் ஆகி அப்படியே வெளியில போயிட்டு, இப்ப ரெண்டு கையும் பிரிச்சு காட்டினாங்க, ஈமான் போயிருது. ஈமான் போன போதுதான் அவர் மது வருந்துகிறார். ஒருவன் விபச்சாரம் செய்ய போகிறான், விபச்சாரம் செய்ய போகும் நேரம், விபச்சாரம் செய்யும் நேரம், ஒரு அந்நிய பெண்ணுக்கு அருகாமையில் அவன் உட்காரும் நேரம், இப்படி இருக்கும் ஈமான் அப்படி வெளியாகி அவனை விட்டு போய்விடும். அவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் அவன் மூமினாக இருப்பதில்லை. நீ விபச்சாரம் செய்துட்டு இருக்கும்போது ரூகு பிரிஞ்சா நீ மூமினா மௌத்தாகிறாயா? நீ போதையில் இருக்கும்போது ரூகு பிரிந்தால் ஈமானோடு மௌத்தாகிறாயா? ஒருவன் திருட போகிறான், திருட போகும் நேரத்தில் அவன் மூமினாக திருடுவதில்லை. எத்தனை மூமின்கள் திருடுகிறார்கள்? திருடும் போது அவர் மூமின் அல்ல. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த நேரம் ஈமான் பிடுங்கப்பட்டுரும். திருடுபவன் திருடும் போது, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் போது, போதைக்கு அடிமைப்பட்டவன் போதை பருகை அதிர்ந்த போது அவன் முஃமினாக இருப்பதில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை பேர் விபச்சாரத்தை நோக்கி போகிறார்கள்? தொழுகை இருக்கிறது, ஈமான் இருக்கிறது, அமல் இருக்கிறது, ஆனால் ஆசை அடக்க முடியாதவர்கள் எத்தனை பேர்? அந்நிய பெண்களோடு பார்வையை வளர்த்தவர்கள் எத்தனை பேர்? பழகியவர்கள் எத்தனை பேர்? அழகான மனைவி இருக்க இன்னொருவனின் மனைவிக்கு ஆசைப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நெஞ்சை தொட்டு கேட்கிறேன், அப்போது உங்கள் ஈமான் எங்கே? நீ மூமின் என்று சொல்கிறாய், அல்லாஹ்வின் பார்வையில் மாத்திரமல்ல, சர்கார் ஈமான் பிடுங்கப்படும் என்று எச்சரித்தார்களே. நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம். 24 மணி நேரம் அல்லாஹ்வின் பார்வையில் நான் வாழ வேண்டும். விபச்சாரம் நடக்குமா? திருடுவானா? மது அருந்துவானா? கஞ்சாவுக்கு அடிமையாகுவானா? பெரிய மனிதர்கள், வணக்கமுடைய மனிதர்கள், அவங்களை தடுக்க முடிவதில்லை. அனாச்சாரங்களில் இருந்து, ஆபாசங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க முடிவதில்லை. அபகரிக்கிறவன், ரசூல் சொல்றாங்க, அபகரிக்கிறான் அடுத்தவரின் பொருளை, சூறையாடுகிறான் அடுத்தவரின் பொருளை, அடுத்தவர்களின் பொருளை அபகரிக்கிறான், சூறையாடுகிறான், அவன் பேர்ல இருக்கிற சொத்தை தான் பேர்ல மாத்தி எடுக்கிறான். அந்த நேரம் அவன் மூமின் அல்ல. எப்ப மூமின் அவன்? 4 பேர் அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு நிக்கிறாங்க, அந்த பார்வையில பறித்து ஓடுகிறானே, மக்கள் பார்வையெல்லாம் அவன் பக்கம் உயர்ந்து நிற்கிறது, அபகரித்து விட்டு ஓடுகிறானே, அப்போது அவன் மூமின் அல்ல. நம்முடைய இலக்கு மிகப்பெரியது. லேசாக எடுத்து விடாதீர்கள், ஏதோ வணங்குகிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். என் வணக்கத்தினுடைய முடிவு என் சக்கராத்தில் தான் ரிசல்ட். சக்கராத்து வரையிலும் பயம் இருக்க வேண்டும், சக்கராத்து வரையிலும் சரியாக இருக்க வேண்டும், சக்கராத்து வரையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். என் நாவை பேண வேண்டும், கண்ணை பேண வேண்டும், கல்வை பேண வேண்டும். எப்போது நடக்கும்? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற எண்ணம் இல்லாது வேற எதுல நீங்க திருந்த முடியும்? என் தகப்பனார் பாக்குறான்னா கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பயந்து சரியா இருப்பேன். என் ஒய்ஃப் பாக்குறாங்களா, அவங்க பார்வையில படாம கொஞ்ச நேரம் தப்பு செய்யாம இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறார், அவர் கண் முன்னால கொஞ்ச நேரம் தப்பு பண்ணாம இருப்பேன். என்னுடைய உஸ்தாது பாக்குறாங்க, ஷேக் பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் அவங்க கண்ணை விட்டு மறைகிற வரைக்கும் தப்பு பண்ணாம இருப்பேன். யாரும் பார்க்கல, பெட்ரூம்ல யாரு இருக்கிறாங்க, நான் தப்பு செய்து விட முடியும். அங்கே ரசூல் சொல்கிறார்கள், உன் பெட்ரூமில் நீனும் உன் மனைவியும் இல்லை, உன் பெட்ரூமில் நீ தனியாக இல்லை, நீ உன் பெட்ரூமிலும் அல்லாஹ் இருக்கிறான். நீ அப்படி கண்ணை வச்சு பார்த்தா அவர் பார்த்திடக்கூடாது, இவர் பார்த்திடக்கூடாது சொல்லி ஓரமாக பார்க்கிறாயே, மோசடி பார்வை. அந்த பார்வையும் அதை அறியும் இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான். திருக்குரான் பேசும். அப்படி நேரா ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு, அவர் பெரிய அசர்த்தா இருக்கிறாங்களே, அவங்க இப்படி பார்க்கறாங்களே, யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு அப்படி கோணெல்லாம் பார்க்கறிய, அந்த கோண பார்வையை பார்ப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். என் கோண பார்வைக்கு கூட அனுமதி இல்லை, அது பார்வையில் நீ செய்யும் மோசடி என்றான் அல்லாஹ். மனசுல மறைச்சிருக்க, மற்றவங்கள பேசும்போது அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் நல்லா ஆயிட்டேங்க, நான் இப்பமெல்லாம் ரொம்ப பக்குவமா இருக்கேன், ஒரு ஷேக்குடைய தர்பியத்தில் இருக்கேன், நான் இப்பமெல்லாம் அமல் நல்லா செய்யறேன், இப்பமெல்லாம் நம்ம யாரு மேல எனக்கு எந்த எண்ணமும் தப்பான எண்ணம்லாம் இல்லை அப்படி நீ சொல்ற. உன்னுடைய உள்ளம் எந்த பாவத்தை மறை
மறைத்து இருக்குமோ, எந்த அசிங்கங்களை மறைத்து இருக்குமோ, எந்த ஆபாசத்தை மறைத்து இருக்குமோ, எந்த தீய எண்ணத்தை மறைத்து இருக்குமோ, எந்த கேவலமான குணத்தை மறைத்து இருக்குமோ, அப்படி உள்ளம் மறைத்ததை அறியும் இடத்தில் உன் ஷேக் இல்லாமல் இருக்கலாம், உன் உஸ்தாத் இல்லாமல் இருக்கலாம், உன் மனைவியும் நீனும் ஒரே பெட்ரூமில் இருக்கலாம். உன் உள்ளம் மறைத்ததை உன் மனைவி அறிய முடியாது. உன் உள்ளம் மறைத்ததை அறியும் இடத்தில் உன் ரப்பு இருக்கிறான் என்றான் அல்லாஹ். உள்ளத்துல கூட நாம் மறைச்சு தப்பு செய்ய முடியாது. உன் உள்ளம் மறைத்ததை, ஏன்னா உள்ளத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. நீங்க என் முகத்தை தான் பார்ப்பீங்க, என் கோலத்தை தான் பார்ப்பீங்க, அதற்கு ரொம்ப கரியான ஆளு நினைப்பீங்க. என் முகம் காட்டாத ஒன்றை என் உள்ளம் காட்டும். முகத்தில் காட்டப்படாதது உள்ளத்தில் இருக்கலாம். உங்களுடைய வெளிரங்கத்தை காட்டிலும் அந்தரங்கம் அழகாக வேண்டும் என்று அன்னலார் கேட்ட துவா ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரத்தி கைரம் மின் அலானியத்தி, அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை காட்டிலும் என் உள்ரங்கத்தை அழகாக்கி வைப்பாயாக கேட்ட துவா நபி அவர்களுக்காக கேட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் வெளிரங்கம் 1000 அழகை கொடுக்கலாம், அதை விட 10,000 அழகை உங்கள் உள்ரங்கம் தர வேண்டும். நம்ம எல்லாம் கரெக்டா நடப்போம், அதுக்கு பின்னால் நம்மளை பத்தி ஒருத்தர் குறை சொல்றார், நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்? நாம அல்லாஹ்வோடு அழகா நடக்க வேண்டும். அவனோடு எனக்கு ஒரு அழகிய வாழ்க்கை இருக்க வேண்டும். பயம் வரும், தவறு செய்ய மனம் வராது. சர்க்காருடைய தர்பாருக்கு ஓடி வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கவலையோடு வருகிறார், அழுது கொண்டு வந்தார். அன்னலார் என்ன மாலக்கையா அபூபக்கர், என்ன அபூபக்கர் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், தவறு செய்து விட்டேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், உமரோடு கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், உமர்கிட்ட வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டேன், உமர் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, முகத்தை வச்சு கதவை பூட்டி விட்டுட்டாங்க. யக்பிருல்லாஹு லக் யக்பிருல்லாஹ் யக்பிருல்லாஹ் யா அபூபக்கர் 3 தடவை ரசூல் சொன்னாங்களாம், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் போன்றான். நான் உமரை தேடி போனேன், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், நட்பு அடிப்படையில கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கூடிட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். வீட்டு வாசல்ல போய் நின்ன கதவு மூடி விட்டார். மனசெல்லாம் கஷ்டமா போச்சு யா ரசூலல்லாஹ். ஏன்? அவருக்கு அவருடைய வருத்தத்தை நான் சந்திச்சுட்டு நான் எப்படி அல்லாஹ் ரசூல் அடைய முடியும்? ஒரு மனுஷனுக்கு சின்ன தப்பு பண்ண மனசு கேட்கல, அழுது கொண்டு ஓடி வருகிறார். ஏன்? அங்கே அல்லாஹ் அவருடைய கண் முன்னால் காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு நொடி ஒரு தவறை நோக்கி மனம் போய்விட்டது, அடுத்த நொடி அவருடைய உள்ளம் அல்லாவை நோக்கி போய்விடும். சாலிஹீன்களின் அடையாளம் என்ன தெரியுமா? ஏதோ சக்திக்கு மீறி தவறு நடக்க ஆரம்பித்தாலும் அடுத்த நிமிஷம் சரியாகி விடுவார். பெருமானார் இடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், மல் இஸ்மு யா ரசூலல்லாஹ், பாவம் என்றால் என்ன என்று கேட்டார். நான் சொல்றேன், இஸ்திமாவுக்கு போனோம், அழகா பேசுனாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு கலைகிறது இல்ல. இஸ்திமா என் தலைவிதியை மாற்றி இருக்கிறதுன்னு சொல்ல, இது ஒரு பெரிய இலக்கோடு நடக்கிறது. அல்லாஹு தாலா சபீல் ஹதரத்துடைய ஹயாத்துல பறக்க செய்யட்டும். எங்களுடைய சர்க்காரின் பிரதான கலீஃபா ஜலாலுத்தீன் ஹசரத் தாமத் பரக்க அந்த ஹயாத்துல பறக்க செய்யட்டும். இந்த உழைப்பில் கடுகளவு வெளி நோக்கமே இல்லாத உழைப்பு. இதுல பெருமை இல்லை, இதுல ஆசைகள் இல்லை, பதவிகள் இல்லை. இதில் எங்களுடைய இலக்கெல்லாம் 1000 இல்லை, பல லட்சம் பல கோடி உள்ளங்கள் அல்லாஹ்வை சுமக்கணும். அதான் எங்களுடைய பயணம், எங்க இஸ்திமாவுடைய பயணம் அதுதான். இங்க ஒரு பெரிய மஜ்மா, பெரிய சாப்பாடு ஏற்பாடு, பெரிய உழைப்புகள், பெரிய தியாகம், ஏதோ ஒரு பரக்கத்துக்கு கலந்துட்டு போய்விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அல்ல. பரக்கத்துக்கு கலக்கிற சபை அல்ல இது. நான் பரக்கத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டிய சபை. என்னை பார்த்தால் இன்னொருவருக்கு பரக்கத்து கிடைக்கும். அந்த வாழ்க்கை தான் இந்த சபையிலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அழுதார் சித்தியத்துல் நாயகம். எங்க என்ன பண்ணிருப்பாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொச்சையாவா பேசி இருப்பாங்க? ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மனம் துடிக்குது. ஏன்? ஒருவருடைய மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, அவங்க தானே மன்னிக்கணும். தப்போ ரைட்டோ கஷ்டப்படுத்திட்டோம், அவங்க மன்னிக்கணுமே. ஓடி வர்றாங்க ரசூல்கிட்ட, மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யக்பிருல்லாஹ் லக் ஸலாஸமர்ரா ஹதீஸ் எடுத்து பாருங்க. 3 தடவை ரசூல் சொன்னாங்களாம், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவாங்கறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியானது. அவரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்க்காங்க, ரசூலுல்லாஹ் 3 தடவை மன்னிப்பை கொடுத்துட்டாங்க. உமர் யாருக்கு? அபூபக்கருக்கு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வந்து அழுதாங்க. ரசூல் உமரை பார்த்தவொடனே தகமர வஜு, நபி முகம் மாறிட்டு முகம் செவந்து போச்சு. முகம் செவந்து போன உடனே அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி வாலிம், நானே அநியாயக்காரன் என்றார். நான் தான் அநியாயக்காரன்.
உங்க முகம் மாறுது, அவர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தாங்க கோவப்படுறீங்களே, நான் அநியாயக்காரன் என்றார் அபூபக்கர் சித்திக். சர்க்கார் சொன்ன வார்த்தை ஒன்னு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ உமர் வந்து நின்ன போது ரசூல் முகம் மாறுது. ஏன்? மனுஷனுக்கு தவறு செய்யறது இயல்பு தான். மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணுங்கிறது ரசூலுடைய சுன்னத். மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிச்சிடணும். மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிப்பு கேட்டா என்ன, நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன், என் ஜனாசாவை கூட நீ வரக்கூடாது, இப்படி எல்லாம் பேசி நம்ம என்னத்தை கண்டுட்டோம், என்னத்தை கொண்டு போறோம்? இதல்ல என் வாழ்க்கை. மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும். அந்த இடத்துல ரசூலுடைய முகம் மாறுது. மன்னிப்பு கேட்டு அபூபக்கர் மன்னிச்சிருக்கலாமேங்கிறதுக்காக மாறுச்சு. அபூபக்கர் அநியாயக்காரர் என்று தன்னை ஒத்துக்கொள்கிற காலம் ரசூலுடைய தர்பாரில் நடக்குது. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எப்போது ஒருவர் நான் அநியாயக்காரன் என்று சொல்வார், அவர் மனது உறுத்துகிறது. ஏதோ நம்ம தான் தப்பு பண்ணி இருக்கோம், அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேச போய் தானே மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார், நம்ம பேர்ல தான் தப்பு இருக்குது. ரசூல் மன்னிப்பு கொடுத்துட்டு என்ன கேட்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உண்மையிலேயே உமர் அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, மன்னிச்சிருக்க வேண்டுமே. அந்த பாடம் ரசூல் முகத்தில் இருந்தது. உமர் என்ன மன்னிச்சிருங்க நிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க மனித உலகத்தை உருவாக்கியவர்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிடிவாதம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு உறவு முறிக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது. காரணம் இல்லாம நீ என்ன பேசிட்ட, அவ்வளவுதான், உனக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லை. இன்னைக்கு உறவுகளிலே பாதிப்புகள், குடும்பங்களிலே பாதிப்புகள், கணவன் மனைவி வாழ்க்கையிலே விரிசல்கள். மனைவிய பல பேர் மதிக்கிறதே இல்லை. மனைவியை சின்ன சின்ன விஷயத்தில் சங்கடப்படுத்துவது, காயப்படுத்துவது. நான் ஒன்றை சொல்கிறேன், மனைவியின் இடத்தை அவர்களுக்கு பின்னால் யாராலும் நிரப்ப முடியாது. அந்த இடம் வெற்ற இடம். எப்படி ஒரு தாயின் இடம் வெற்ற இடமோ மனைவியின் இடம் வெற்ற இடம். மனைவி ஆறுதல் படும் வார்த்தைகள் இருக்கட்டும், செயல்கள் இருக்கட்டும், நடைமுறைகள் இருக்கட்டும், அவர்களின் சந்தோஷத்திற்கு உங்கள் முயற்சிகள் இருக்கட்டும். அது முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியானவர்கள். இன்னைக்கு நம்முடைய தைரியம், வீரியம் எல்லாத்திலையுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரை கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்திடுறோம், நியாயப்படுத்துற இடத்துல மாத்தமா நடந்துடுறோம், தொழில் தர்மத்தை பேண்டது இல்லை. எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் தப்புன்னு நினைக்கல. நான் கரெக்டா தொழுகிறேன், கரெக்டா திக்ர் செய்யறேன், பாபந்தி அமல் நடக்குது, அதல்ல விஷயம். இங்கே சக்கராத்து வரையிலும் என் வாழ்க்கை அல்லாஹ்வை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் சருகுதல் வந்து விடலாம். அந்த சருகுதல் வராம அவர் ரசூல்ட்ட ஒருத்தர் கேட்டார், மல் இஸ்மு யா ரசூலல்லாஹ், பாவம்னா என்னன்னு கேட்டார். பாவம்னா என்ன? வட்டி வாங்குறது, லஞ்சம், ஊழல், விபச்சாரம் அப்படியெல்லாம் சொல்லல முஹம்மது ரசூலுல்லாஹ். பாவம்னா என்ன? மாஹாக்கா, உன் மனசுல எது உறுத்தல் தருமோ அது பாவம். நீ ஒரு காரியத்தை செய்ய போற, மனசு உறுத்துது, இது செய்தா இது செய்யாம இருக்கலாமே, இது தப்பாச்சே, உன் மனசுல உறுத்தல் வரும். ஒருத்தர் வட்டி வாங்குறாருன்னா ஒரு உறுத்தல் வரும். ஒருத்தனை ஏமாத்துறாரா ஒரு உறுத்தல் வரும். ஒருத்தர் தப்பா நடக்கிறாரா ஒரு உறுத்தல் வரும். ஒரு பெண்ணை தவறா பார்க்கிறாரா ஒரு உறுத்தல் வரும். உண்மையான மூமினுக்கு உறுத்தல் வரும் மனசுல. மனசு அப்படி ஒரு அலம்பும். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள், அது பாவம், அதை விட்டு விடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சில பேருக்கு உறுத்தலே வரலன்னா என்ன பண்றது? பாவத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டு போவது அது அர்த்தமற்ற வாழ்க்கை இல்லையா? அல்லாஹ்வை பத்தி ரசூல் சொன்னாங்க, உன் பொஞ்சாரி ஏதாவது ஒரு தப்பான பார்வை பார்த்துட்டான்னா உனக்கு ரோசம் வருதா இல்லையா? ஒரு தப்பான ஆளோட பழகுறான்னு உனக்கு ரோசம் வரும் இல்ல? உன் மனைவி ஒருத்தன் பேசுறார், உனக்கு பிடிக்காத ஆள்கிட்ட உனக்கு ரோசம் வரும். உன் மகன் நீ சொல்ல இடத்துல நிக்கல, மாத்தமா எனக்கு ரோசம் வருது. நம்ம மகனா அப்படி ஒரு ரோசம் வருது. உங்களுக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தரின் செயலில் ரோசம் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? ரசூல் கேட்டாங்க, உலகத்திலேயே அல்லாஹ் தான் ரொம்ப ரோசக்காரன். இன்னல்லாஹ் சுப்ஹானஹு யகார், அல்லாஹ்வே ரோசக்காரன். நீ என்ன ரோசப்படுற? அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ் ரோசக்காரன்னா என்ன? பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் ஹீரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரோசம் என்ன தெரியுமா? எந்த ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எதை தடுத்தானோ, எதை கூடாது என்று சொன்னானோ, எது ஹராம் என்று சொன்னானோ, அங்கே தன் அடியார்கள் போய் நின்றால் அல்லாஹ் ரொம்ப ரோசப்படுவான். வட்டி கடையில போய் நீ நிக்கிறன்னா அல்லாஹ் ரோசப்படுகிறான். ஹராமான பார்வை பார்க்கிறாயா, அல்லாஹ் ரோசப்படுகிறான். ஹராமான பெண்ணோடு பழகுறாயா, அல்லாஹ் ரோசப்படுகிறான். அல்லாஹ் தான் ரொம்ப ரோசக்காரன். அவன் தடுத்ததுல நீ போனா அவனுக்கு பிடிக்காது. நான் தடுத்த என் பொஞ்சாரி மீறி போயிட்டாங்கன்னா நீ ரோசப்படுகிறாய் இல்லையா? உன் ரோசத்தில் 1000 மடங்கு அல்லாஹ் ரோசக்காரன். அவன் தடுத்ததில் நீ ஈடுபடும் போது கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க வாழ்க்கைய.
என் சொல்ல என் மனைவி கேட்கலன்னா ஆத்திரம் வருகிறது. நான் தடுத்ததை என் புள்ள செய்தான்னா ரோசம் வருகிறது. அல்லாஹ் தடுத்ததை நீ செய்தால் அல்லாஹ் ரோசப்படுகிறான். அல்லாஹ்வின் ரோசம் பிரதிபலித்தால் டோட்டல் லைஃப் இருட்டா போயிடும். அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக. நான் ஒன்றும் பயம் காட்டவில்லை, நீங்கள் பழகுங்கள் இப்படி வாழ்வதற்கு என்று சொல்கிறேன். இது ஒரு கண்ணியமான வாழ்க்கை, மகத்துவம் நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாம ஏதோ குறிப்பிட்ட செயல்களில் நின்று வாழ்ந்து முடிகிற வாழ்க்கை அல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல எல்கேஜிக்குன்னு ஒரு பாடம் இருக்குது, யூகேஜிக்கு ஒரு பாடம் இருக்குது, 10th வரைக்கும் ஒரு பாடம், 10th மேல ஒரு தனி சப்ஜெக்ட், +2 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட், +2க்கு மேல காலேஜ், அதுக்கு மேல அவர் தனித்தன்மை வாய்ந்த படிப்புகள். ஒவ்வொன்றுக்கும் அந்த தகுதியை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கு அடுத்த கட்டம் என் வாழ்க்கையில், என் உணர்வுகளில், என் ஈமானில், என் சிந்தனைகள் வளர்ச்சி என்பது எவ்வளவு இருக்கிறது என்று நான் என்னை நானே பரிசீலித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அன்னைக்கு படித்த எல்கேஜி பாடம் அப்படியே வச்சுக்கிறதுக்கு பேரா என்னுடைய வாழ்க்கை? எல்கேஜில படிச்ச பாடம் தான் இன்னைக்கு வரைக்கும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், ரசூலை கொண்டு ஈமான் கொண்டேன், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டேன், சொர்க்கத்தை கொண்டு ஈமான் கொண்டேன், நரகத்தை கொண்டு ஈமான் கொண்டேன். அது ஒரு முத்தலக்கானது, ஈமானே முஜ்மல் சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். அதல்ல இன்னைக்கு, அது எல்கேஜி பாடம். இன்னைக்குள்ள பாடம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். எப்படி ஈமான் கொண்டேன்? அல்லாஹ் யார், அவன் சக்தி என்ன, அவன் செயல் என்ன, அவன் எப்படி நடப்பான், நான் எப்படி நடக்கணும். வாழ்க்கை பெரிய பாடம். எப்ப படிக்கிறது? இதுல போதுங்கிற எண்ணம் வந்துச்சு எல்லாத்துக்கும். துன்யாவில் போதுன்னு என்ன வர்றதே இல்லை. துன்யாவில் போது என்ன வந்துச்சா? வரல, இன்னும் வேணும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மூமின் அல்லாஹ்வை அறிவதில், ஈமானை எடுப்பதில், அல்லாஹ்வின் தொடர்பை வளர்ப்பதில், இன்னும் நாளுக்கு நாள் கல்வியை வளர்ப்பதில், லா யஷ்பஉல் மூமின், ஒரு மூமின் வயிறு நிரம்ப மாட்டான், போதும் என்று சொல்ல மாட்டான். உண்மை மூமினா நீ போதுண்டே சொல்லக்கூடாது. நாங்க ஒன்றும் படிக்கலைங்க, அடுத்து எப்போ நடக்கும், ஷேகுமார்கிட்ட போய் இன்னும் நான் அறிவுரையை கேட்கணும். இந்த பயான்லாம் மக்ரிப் வரைக்கும் தான். இஷா கொஞ்சம் நேரம், இஷாவில் அப்படியே ஒரு முடியல் நிற்கும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போனோன்னு சரி அதை சொல்றாங்க, அவங்க கடமையிலேருந்து அவங்க சொல்றாங்க, நம்ம லெவலுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதுதான். அப்படியே அந்த பவர் இறங்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், பவர் இறங்குறதுக்குள்ள பாடம் இல்லை இது. இந்த பவர் இறங்கினால் வாழ்க்கையினுடைய எல்லாம் இறங்குகிறது. என்னுடைய நெருக்கத்தால், என் அன்பால், என் இறை தொடர்பால், அவன் சிந்தனையால், என் மூச்சு ஓட்டத்தில் அவனை கொண்டு வருவதால், உணர்வுகளில் கொண்டு வருவதால் ஒவ்வொரு நாளும் நான் ஜொலிக்கிறேன். என் வாழ்க்கை ஜொலிக்கிறது. என்னை சார்ந்த என் குடும்பங்களை அல்லாஹ் அவன் பார்வையில் வைத்து பாதுகாக்கிறான். அல்லாஹ்வின் பார்வையில் வைத்து பாதுகாக்கப்படுறாங்க எல்லாருமே. என் குடும்பமும் பாதுகாப்பு. ஏன்? அவர் நம்ம ஆளு. இஸ்ராயல் ஒருத்தர் ரூஹு பிரிக்க போறாரு. டைம் வந்துச்சு, ரூஹ பிரிக்க போறாங்க. ரூஹ பிரிக்க போது அல்லாஹ்ட்ட உத்தரவு ஒவ்வொருக்கும் வாங்கிடுவாங்க. ஒரு வினாடி எத்தனையோ ரூஹு பிரியுது. எல்லா இடத்துலையும் இஸ்ராயல் நிற்கிறாங்க. இதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை நம்பி ஆகணும். ரசூலுடைய வார்த்தை நம்பி ஆகணும். அல்லாஹ்ட்ட ஒரு பார்வை, அல்லாஹ் ஆமா டைம் முடிஞ்சிட்டு பிரிச்சிருங்கிறான். ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ரூஹு டைம்லாம் முடிஞ்சிட்டு பிரிக்கணும். அல்லாஹ் சொன்னா ஸ்டாப்புங்கிறான். என்ன ரப்பு, டைம் முடிஞ்சிட்டு, எல்லாம் க்ளோஸ். முந்த மாட்டாங்க, பிந்த மாட்டாங்க. குர்ஆனுடைய வார்த்தை. நிப்பாட்டுன்றான். என்ன விடு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிடுவோம். எங்க ஹயாத்தை கொடுக்குறாங்க அல்லாஹ், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிடுவோம். நான் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி படித்தேன். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல 4 பேர் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி தஃப்சீல் எழுதுறாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹுர் அலைஹிஸ்ஸலாம். 4 பேர் ஹயாத்தா இருக்கிறாங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. கடைசி காலத்துல எல்லாருக்கும் ரூஹு பிரிஞ்சிடும். விளங்கிட்டா? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்களேன். நான் இங்க சொல்ற பேரை முதல்ல சொல்லுங்க, அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கட்டும். உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. 1000 கருத்து, இப்படி ஒரு கருத்து இருக்குது தஃசீர்ல. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க, ஹுர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு கருத்து ஹதீஸ்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடம், கபர் இருக்குது. பெருமானார் இங்கதான் ஈசா நபி அடக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் ஈசா நபி அடக்கப்படும் இடம் இருக்கிறது. ஈசா நபி எங்கே இறங்குவார்கள், அந்த இடம் இப்போதும் இருக்கிறது. அவங்க இறங்குற வெள்ள மினாரா இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம்
துனியாவுக்கு எப்ப இறங்குவாங்க? நேரம் ஆயிட்டு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து ரூஹ பிரிக்க வந்தாங்க. இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க டைம் முடிஞ்சிட்டுன்னு அனுப்பு. உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அழுக. யார் அழுக? இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா உலகத்துல போறது பாக்கியம் இல்லை, வாழ்றதுதான் பாக்கியம். எது நம்ம முடிக்கணும்னு அறிக்கிறோம் என்னன்னு தெரியல. என்ன சார்? அதுதான் அடிக்கடி கேட்குது. இப்போ கேட்கறது பார்த்தா முடியுங்கிற மாதிரி இருக்கு. முடிச்சிருவோம். சுன்னத்து உதவு செய்யணும், எல்லா வேலையும் இருக்குது. நான் சொல்றது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் இல்லை. 5 நிமிஷம் அதுல நீங்க கேட்கணும். உங்க இதயத்தில் அல்லாஹ் கொண்டு உட்கார வைக்கணும். எல்லா ஜிசிங்களையும் தூக்கி வீசுங்க, ஆசைகளை எடுங்க. நீங்க ஒண்ணும் துன்யா விட்டு துறவியா போக சொல்லல. துன்யாவுல இருக்கணும், முதலாளியா இருக்கணும், தொழிலாளியா இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நிறைய சம்பாதிங்க, எல்லாம் கரெக்ட். அத்தனையிலும் அல்லாஹ் இருக்கட்டும், அவன் நினைவு இருக்கட்டும். அவனை மறந்து விட்டு, அவனை விட்டு தூரமாகி 1 நிமிஷம் அவனுக்கு மாத்தமாக நடக்கிற வாழ்க்கை காலம் பூரா நீங்க சம்பாதிச்சதனுடைய பரக்கத்தை அழிச்சிடும். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாகி விடாதீர்கள். அவனோடு நான் வாழ்கிற வாழ்க்கை. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுதாங்க. இஸ்ராயலுக்கு ஒரு மாதிரியா பயமாகி போட்டு, நபி அழுகிறாங்களே. அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே ரூஹ பிரிக்க வந்தேன்னு அழுகிறாங்க, என்ன செய்யான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா டைம் முடிஞ்சிட்டா பிரிச்சிட வேண்டியதானேங்கிறான். அவரை விட்டு கொடுங்கிறான். இவங்க டைம் முடிஞ்சிட்டா பிரிச்சிட வேண்டியதானே. இல்ல ரப்பே, எதுக்கு அழுகிறாங்கன்னு கேளன்னா. எதுக்கு அழுகிறாங்க பாவா? எதுக்கு? ஹௌஃபம் மினல் மௌத் அவ் ஃபௌத்துல் ஹயாத். மௌத் வந்துச்சுன்னு பயந்து அழுகிறீர்களா, அல்லது வாழ்க்கை முடிஞ்சு போறேன்னு கவலைப்பட்டு அழுகிறீர்களா? மௌத்தாக போறதை பயப்படுறீங்களா, அல்லது ஃபௌத்துல் ஹயாத், ஹயாத்து தப்புதேன்னு கவலைப்படுறீங்களா? அவங்க சொன்னாங்களா, லா ஹௌஃபம் மினல் மௌத் வலா ஃபௌத்துல் ஹயாத். வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நான் கவலைப்படல, அழல்ல. மௌத்த பயந்தும் அழல்ல. ஏன் அழுகிறேன்னா, ஃபௌத்தல் லிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரு முடியுதேன்னு அழுதேன்னா. அவன் திக்ரு என் மூச்சு, என் பேச்சு, என் வாழ்க்கை, சிந்தனை, உணர்வு, இரவு பகல் எல்லாம் அல்லாஹ் 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 அல்லாஹ். அல்லாஹ்வை விட்டு நான் பிரிகிறேனே என்று நினைத்து அழுதேன். அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, ரப்பே ஓ திக்ரு தப்போதை நினைச்சு அழுத. அவங்கள விட்டு அவங்க ஹயாத்தை கொடுத்துரு, என் நினைவுக்கு தானே நான் கூட்டு வரணும்னு சொன்னேன். அங்கேயே அந்த நினைவுல அவங்க இருக்கட்டும். என்ன அப்படி விடப்பட்டவங்க தான் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஹஸரத் நம்மளும் இருந்துட்டா ஒரு 200 வருஷம் இருக்கலாமா? அல்லாஹ் நானா இருக்கலாம். சல்மானுல் பாரிசி 500 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. ரசூலுடைய சஹாபி. பல கருத்துகள். அதில் ஒரு கருத்து 500 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற பெரிய வெகுமதி நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுளுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. ஆனா நிறைந்த அமல்களோடு, இறை நினைவோடு. அப்ப நம்ம ஹயாத் நீளனும், அல்லாஹ்வுடைய நினைவு கூட. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய 24 ஹவர் வாழ்க்கையும் வணக்கம் அல்லாஹ்வை பார்ப்பதை போல், என் வாழ்க்கையும் அல்லாஹ்வை பார்ப்பதை போல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பாவம் நடக்கக்கூடாது, தீமைகள் நடக்கக்கூடாது. சில தீமைகள் ஈமானை கூட பிடுங்கும் தீமைகளாக மாறுகிறது. அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம். நான் சரியாகி விட்டேனா என்று நீங்கள் இப்போது தீர்மானிக்க முடியாது. அது சக்கராத்தில் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. சக்கராத்து வரையிலும் நான் சரியாக வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனை என் வாழ்க்கையாக மலர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்துல பறக்க செய்வானாக, சுகத்துல பறக்க செய்வானாக, ஈமானிலே, நிம்மதியிலே, சந்தோஷத்துல பறக்க செய்வானாக, நம்ம மனைவிக்கு பறக்க செய்வானாக, நம்ம பிள்ளைங்களுக்கு பறக்க செய்வானாக, பேரன் பேத்திகளுக்கு பறக்க செய்வானாக. அவர்களுக்கும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நோயில்லா வாழ்வை கொடுப்பானாக, குன்றா சுகத்தை கொடுப்பானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக. நம் மீது யாரின் தீங்குதலும் தாக்குதலும் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. தீய சக்திகள் நம்மை விட்டும் 10,000 மைல்கள் அல்லாஹ் தடுப்பானாக. அவதூறா பலியாக யாரும் நம்மை ஒரு வார்த்தை சீண்டி விடாமல் பாதுகாப்பானாக. விடு மூச்சும் அவன் நினைவாக்குவானாக, எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓடச் செய்வானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக, ஊரில் இருக்கும் காலத்திலும் பாதுகாப்பானாக, பயணிக்கும் காலத்தில் பாதுகாப்பானாக, பிரயாணமாகி போன இடத்திலும் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் அவர்களினுடைய மேலான சுன்னத்தில் நமது மூச்சும் பேச்சும் இருக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு
அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக ஷேகுமார்களின் அலீஃபாக்களின் பரக்கத்தும் உயிரோட்டமும் நிறைந்த துஆவை ஆதரவைத்து, நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், அத்தனை பேர்களின் அருள் நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.